வணக்கம் எவ்ரிவன் ஃபார் 68th டே ஆஃப் 100 டே ஃபிட்னஸ் சேலஞ்ச் ப்ரோக்ராம். இன்றைக்கி பார்த்தீங்கன்னா தமிழ்நாடு பவர் லிஃப்டிங் அசோசியேஷனும் மதுரை டிஸ்ட்ரிக்ட் பவர் லிஃப்டிங் அசோசியேஷன் கண்டக்ட் பண்ண பவர் லிஃப்டிங் காம்படிஷன் இருந்துச்சு. ஸோ அதில் நான் பார்ட்டிசிபேட் பண்ணியிருந்தேங்க. ஸோ பாடி வெயிட் பார்த்தீங்கன்னா 50, 60, 70 அப்படின்றதுல நான் 80 கிலோ இருக்கேன். 80 கிலோ கேட்டகரி நான் பார்ட்டிசிபேட் பண்ணியிருந்தேன். ஸோ 80 கிலோ பெஞ்ச் ப்ரெஸ் நான் பண்ணியிருந்தேங்க. இது என்னுடைய வாழ்நாளில் ஃபர்ஸ்ட் டைம் பவர் லிஃப்டிங் காம்படிஷன் பார்ட்டிசிபேட் பண்ணுறேன். உண்மையில் ஒரு நல்ல ஒரு எக்ஸ்பீரியன்ஸ் இருந்துட்டு, இன்னதான் அந்த ஜிம்மில் வெயிட் ஹேண்டில் பண்ணாலும் பட் காம்படிஷன்ஸ் வரப்போ அங்கே உண்மையிலே ரொம்ப சேலஞ்சிங்காக இருந்து அந்த எக்ஸ்பீரியன்ஸ் ரொம்பவே நல்லா இருந்ததுங்க. ஐ ஹோப் நான் கண்டிப்பாக நெக்ஸ்ட் இயரில் கண்டிப்பாக நான் மெடல் வின் பண்ணுவேன் அப்படின்ற ஒரு இதில் இருக்குது. பட் இது என்னோட ஓன் சாட்டிஸ்ஃபேக்ஷனாக நான் பண்ணியிருந்தேன். ஐ எம் ரியலி ஹாப்பி அபவுட் இட். இது போக பார்த்தீங்கன்னா இன்னும் சுவாரஸ்யமான விஷயம் என்ன, அங்கே ஹானர் பண்ணியிருந்தாங்க. அது போக என்னோடய வெயிட் கேட்டகரியில் டாப் 3 வந்தவங்களுக்கு மெடல் கொடுத்து அங்கே ஹானர் பண்ண சொல்லியிருந்தாங்க. இந்த என்னோடய வாழ்நாளில் மறக்க முடியாத ஒரு தருணங்க இது. ஸோ ஆல்மோஸ்ட் ஆல் ஓவர் தமிழ்நாட்டில் மற்ற டிஸ்ட்ரிக்ட்லேருந்து வந்த ஒரு காம்படிட்டருக்கு ஹானர் பண்ண சொல்கிறது உண்மையில் ஒரு ரொம்ப பெரிய விஷயம். ஸோ இதெல்லாம் முடிச்சுட்டு வரதுக்கு லேட் ஆயிடுச்சு. ஸோ அதனால தாங்க வீடியோவும் லேட்டாக வந்தது. ஸோ அடுத்த வீடியோவில் மீட் பண்ணுறேன். அன்டில் தென் see you, bye.